ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ப்ரெக்னென்சி சம்மந்தமாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி வந்து பாய் ஆர் கேர்ள் தான். ஸோ ரெண்டுத்துக்கும் இல்லை, சிம்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ எனக்கு வந்து பாய் பேபி தான் பிறந்தாங்க. எங்கள் அண்ணி, எங்கள் அக்கா எல்லாத்துக்குமே பாய் பேபி தான். ஸோ எல்லாத்துக்கும் காமனாக இருந்த ஒரு சிம்டம்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து வாமிட்டிங். மார்னிங் எழுந்தோடனே பாய்க்கு அப்படின்னா வாமிட்டே சுத்தமாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் கேர்ள் பேபினா வாமிட் நிறைய அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு பாய் பேபி. ஸோ அப்படிங்கிறனால எனக்கு வந்து சுத்தமாக வாமிட்டுங்கிறதே கிடையாது. ஃபஸ்ட்டு மாதம் தரிச்சதுலேருந்து கடைசி மாதம் டெலிவரி ஆகிற வரையிலுமே சுத்தமாக எனக்கு வாமிட்டே கிடையாது. எங்கள் அன்னிக்குமே அதே மாதிரி தான், வாமிட்டே கிடையாது. பட் ஆனால் எங்கள் குழந்தனார் வீட்டில் வந்து அவங்களுக்கு வந்து வாமிட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுனாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களுக்குமே பாய் பேபி தான். ஸோ எதுனே கன்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ நெக்ஸ்ட் வந்து கிரேவிங்ஸ் வந்து ஸோ மச் ஆஃப் கிரேவிங்ஸ் வந்து எனக்கு வந்து சால்ட்டு தான். பாய் பேபிங்கிறனால எனக்கு வந்து சால்ட்டு, அந்த உப்பு, மிளகாத்தூள், மாங்காய் அதை போட்டு நான் வந்து 9 மந்த்து சாப்பிட்டுட்டே இருந்தேன்னா பார்த்துக்கோங்களேன். இதில் வந்து பாய்னா வந்து சால்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. கேர்ள் பேபி அப்படின்னா ஸ்வீட் கிரேவிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் யாருக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபி வந்து பாய் தான். எங்கள் அண்ணுக்குமே வந்து இந்த சால்ட்டு கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்வீட்லாம் நிறையா சாப்பிட்றதுனால வந்து கேர்ள் பேபி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இதெல்லாம் வந்து காமனாக வந்து சொல்கிறது தான். ஆனால் என்னை பொறுத்த வரையில் நான் நினச்சேன் அப்படிலாம் இருக்காது அப்படின்னு. ஆனால் வந்து எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சால்ட்டியாக சாப்பிடணும் போலவே இருந்துச்சு. அந்த காரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதனால் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகுமா, நம்மளுக்கு உப்பு அதிகமாக சேர்த்தா ப்ரெஷர் அதிகமாகுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் கொய்யாப்பழம்லாம் வந்து நிறைய சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மந்த் ப்ரெக்னன்சி ஆனதுலேருந்தே நீங்கள் கொய்யாக்காய் வந்து நிறைய சாப்பிட்டிங்கன்னா ப்ரெஷர் லெவல் வந்து ரொம்ப கம்மியாகவே ஆகும். நம்மளுக்கு ப்ரெஷர் அதிகமாகவே ஆகாது. நம்மளுக்கு வந்து டெலிவரி அப்போ வந்து பயத்தினாலே ப்ரெஷர் வந்து ஏறவே வராது. நான் ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து வந்து கொய்யாப்பழம் நிறையா சாப்பிட்டேன். ஸோ அதனாலே எனக்கு வந்து நார்மலாக இருந்தாங்க. அப்படி வந்து எனக்கு இது வந்துலாம் வந்து காமனாக சொல்கிற மித்து தானே. நான் இதில் வந்து எனக்கு ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்து நான் 100% வந்து இது வந்து எங்கள் கொழுந்தனார் வீட்டில் எங்கள் அண்ணிக்கு எனக்கு 3 பேர் ஸ்கேன்லேயுமே இந்த ஒரு சிம்டம்ஸ் ஒன்று இருந்துச்சு. அது என்னங்கிறத நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். பெல்லி ஷேப் வந்து ட்வின்ஸ்னால் வந்து நல்லா நீட்டமாக இருக்கும். பாய்னா வந்து வயிறு வந்து இறங்கியிருக்கும். கேர்ள் பேபினா வயிறு நல்லா மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து எப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு 5 or 6 மந்த் வரையுமே எனக்கு வந்து வயிறே தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்பால் ஷேப் இருக்கும் தெரியுமா? ஃபுட்பால் வந்து என் வயிற்றில் வச்சா எப்படி இருக்கும் அதே மாதிரியே தான் இருந்தாங்க. வயிறு நல்லா கீழே இறங்கிருச்சு. எனக்கு வந்து வயிறு நல்லாவே கீழே இறங்கிருச்சு. நல்லா ஒரு ஃபுட்பாலை தூக்கி நான் வயிற்றில் வச்சேன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஷேப்பில் தான் இருந்துச்சு. எனக்கு கடைசியில் பார்த்தா பாய் பேபி. ஆனால் நிறைய வந்து வயிறு வந்து எனக்கு நீட்டமாக இருந்துச்சு. நிறைய பேர் சொன்னாங்க உனக்கு வந்து கேர்ள் பேபியாக தான் இருக்கும் அப்படின்னு. ஆனால் வந்து எனக்கு ஏன்னா கன்சீவாக இருக்க வந்து நம்மளுக்கு மனசில் ஒன்று தோணும், எனக்கு கண்டிப்பாக பாய் பேபி அப்படின்னு. அதே மாதிரி எனக்கு கண்டிப்பாக பாய் பேபி தான் இருந்துச்சு. அது மாதிரி இந்த இந்த தொப்புளுக்கு மேலே இருக்கிற அந்த லைன் கோடு வந்து தொப்புளுக்கு கீழே இருந்தால் வந்து கேர்ள்னு சொல்லுவாங்க. நல்ல மேலேருந்து கீழே வரையில் இருந்தால் பாய்ன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து மேலேருந்து கீழே வரையிலுமே இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து பாய் பேபி தான். ஸோ இந்த மித்து சொல்கிறது எல்லாமே எனக்கு வந்து 100% ஒர்க் ஆனிச்சு. யார் யாருக்கு இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து ஃபஸ்ட் பேபிக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் இருக்கலாம், ஆனால் கடைசியில் பார்த்தா கேர்ள் பேபியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து இப்போ செகண்ட் பேபிக்கு அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கும், பாய் பேபியாக இருக்கும். அது வந்து ஒருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் பிம்பிள்ஸ், என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக வந்து இதில் வந்து ரொம்ப சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் ரொம்ப கருப்பாயிட்டேன். ரொம்ப கண்ணங்கரைன்னு ஆகி பிம்பிள் மோஸ்ட்லி இல்லை, ஸ்கின்னே ரொம்ப ஒரு மாதிரி இதாகிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகி அப்படி ஆயிடுச்சு. அப்படிங்கிற பட்சத்தில் எனக்கு வந்து பாய் பேபி தான் போகிறாங்க. ஆனால் பாய் பேபியாக இருந்து ஸ்கின் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்மளோட பாட்டி காலத்தில் சொல்கிறது என்னென்னா பொம்பளை பிள்ளைன்னா மூஞ்சி நல்ல பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு. ஆனால் எனக்கெல்லாம் கண்ணங்கரைன்னு காக்கா மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் வந்து எனக்கு பாய் பேபி தான் பிறந்தாங்க. ஸ்கின் வந்து ரொம்ப மோசமாகவே ஆகிட்டு ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் வந்து எங்கள் அண்ணிக்கு வந்து ஸ்கின் வந்து நல்ல க்ளோவாக இருந்துச்சு. கடைசி வரையுமே சரி நல்ல க்ளோவாக இருந்துச்சு. ஆனால் அவங்களுக்கு பாய் பேபி தான். ஒருத்தவங்களுக்கும் சேஞ்ச் ஆகிறது இருக்குல்ல. ஸோ அது மாதிரி அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் செகண்ட் ப்ரெக்னன்சிக்கும் வந்து சேஞ்ச் ஆகிறது இருக்கும். நான் வந்து இடையில வந்து ஒரு சொல்கிறேன். நார்மலாக சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் வந்து ஸ்கேனில் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு. எனக்கு வந்து ஸ்கேனில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன் இருந்துச்சு. எங்கள் 3 பேர் ஸ்கேன்லையுமே இருந்துச்சு. ரீனல் பெல்விஸ் மெஷர்மெண்ட் போட்டு அதில் வந்து ஒரு பாயிண்ட் கேட்டாங்க. 4.9, 5.9 இந்த ரைட் பெல்விக்
ரைட்டு லெஃப்ட் பெல்விக்னு. ஸோ அதில் பார்த்து தான் நாங்கள் வந்து கண்டுபிடிச்சோம் பாய் அப்படின்னு. அந்த கிட்னிக்கு போகிற ட்ராக்கு, யூரின் ட்ராக்கில் வந்து அடப்பு இருக்கும். அது வர முடியாதுன்னா ரீனல் பெல்விஸ் மெஷர்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் வந்து என்னோட ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அண்ணியோடதுல 3 பேத்துலேயுமே இருந்ததுனால அது பாய் பேபி அப்படிங்கிறத நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு தான் ஃபஸ்ட்டு பேபி பிறந்தாங்க. ஸோ ஓகே, கண்டிப்பாக நான் வந்து பாய் பேபி தான் இருப்பாங்க இது இருந்தா அப்படின்னு. பக்கத்தில் ஆல்ரெடி ஒரு அக்காவுக்கு அப்படி தான் இருந்துச்சு. ஓகே, அப்பயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் பாய் பேபி தான். அதுக்கப்புறம் எங்கள் அன்னிக்கு பிறக்கறதுக்கு முன்னாடி சொல்லிட்டேன், உங்கள் ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் அப்படி தான் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அடுத்தது ஹார்ட் பீட் லெவலில் பார்த்தோம் அப்படின்னா கேர்ளுக்கு வந்து பிஃபோர் 150க்கு மேலே இருக்கும், பாய்க்கு வந்து 150 பிலோ அப்படிங்கிற மாதிரி, 140 பிலோ அந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. அபோவ் 140 பிலோ 140 அப்படிங்க. ஆனால் எனக்கு தம்பி பிறக்கிறப்பெல்லாம் ஸ்டார்டிங் வந்து 172 இருந்துச்சு. 3rd மந்த் ஸ்கேன் அப்போலாம் 172 இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்கேன் அப்போல 72, அப்புறம் வந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்துச்சு. அதிகமாக இருந்து படிப்படியாக குறைஞ்சிட்டு வந்தால் பாய் பேபின்னு சொல்லுவாங்க. கம்மியாக இருந்து படிப்படியாக ஏறிக்கிட்டே இந்த மாதிரி வரும். 50 இருக்கும், திருப்பி 60 போகும், 50லேருந்து 40 வருது. அது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேர்ள் பேபி அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனால் தம்பி டெலிவரி வயிற்றில் இருக்கும்போது எனக்கு வந்து அந்த இது ஓடிட்டே இருக்குது, ஹார்ட் பீட் லெவல் அந்த இது ஓடிட்டே இருக்குன்னா அதுலலாம் பிலோ அந்த 140 கீழே 131, 132 போயிடுச்சு. ஓகே, அப்போயே நான் கண்டுபிடிச்சிட்டேன் கண்டிப்பாக ஓகே அப்படின்னு. மூடு ஸ்விங்ஸ்லாம் நான் டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு போயிட்டேன். ஏன் அப்படின்னா ரொம்ப மூடு ஸ்விங்ஸ் என்னால் கண்ட்ரோலே பண்ண முடியல. எங்கேயுமே வெளியில் போக முடியாது, என்னால் எழுந்திருக்க முடியாது, சாப்பிட முடியாது, ரொம்ப டயர்டு, அந்த மாதிரிலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ரொம்ப கோபமாக வரும், அவ்வளோ சண்டை வீட்டில், சாப்பிடவே மாட்டேன். அந்த லெவலுக்கு ஒரு மூட் ஸ்விங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கேர்ள் பேபி அப்படின்னா வந்து ரொம்ப சந்தோஷமாக அப்படி இருப்பாங்க. அப்போல்லாம் கிடையாதுங்க. மூட் ஸ்விங்ஸுங்கிறது காமன், 2 குழந்தைங்க காமன் தான். எந்த குழந்தையாலும் மூட் ஸ்விங்ஸ்லாம் சான்ஸே கிடையாது. அவ்வளோ ஒரு மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் ப்ரெக்னென்சி. ஸோ அந்த மாதிரி பிரச்சனைலாம் நிறையா வரும். ஸோ மூட் ஸ்விங்ஸ் வந்து ஒரு நேரத்தில் கோவமாக இருக்கும், ஒரு சில நேரத்தில் கம்மியாக இருக்கும். ஸோ ஆனால் வந்து நான் ஃபஸ்ட்டு வாமிட் சொல்லியிருந்தேன் தெரியுமா, வாமிட்டிங் சென்சேஷன் வந்து காலையில் எழுந்துச்சுன்னு ப்ரஷ் பண்ணும்போது ஒரு மாதிரி லைட்டாக கொமட்டல் மாதிரி இருக்கும். ஆனால் வாந்தி வராது, ப்ரஷ் பண்ணுறப்ப மட்டும் அப்படி இருக்கும். அது மாதிரி ஈரில் வந்து நல்லா வந்து வலி ஏற்படும், வலிக்கும், ப்ளட் வரும். ஸோ ஸ்லீப்பிங் சைடு வந்து ரைட் அண்ட் லெஃப்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணாங்க. பட் ஆனால் நான் மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு தான் படுப்பேன். ப்ரெக்னென்சி மதர்ஸ் வந்து நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு 100% ஒன்று சொல்லுவேன், ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், கூட தான். 700 தான் இந்த பெட்டு, 700 800 தான். கண்டிப்பாக இதை வாங்கி வச்சுக்கோங்க, ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அங்கிட்டு இங்கிட்டு திரும்பி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ப்ரெக்னென்சி டைமில். இதை நீங்கள் வச்சு படுங்க, அவ்வளோ ஒரு சேஃப்டியாக இருக்கும். படுத்து தூங்குறதுக்கு ஒரு அசௌகரியமாக இல்லாமல் நல்லாயிருக்கும். நான்லாம் இது மோஸ்ட்லி இதுக்கப்புறம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் தான் நான் இதை வாங்கிக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராகவே இருந்துச்சு. நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள், ப்ரெக்னென்சினாலே நிறைய பிரச்சனை தானே, குழந்த வயிற்றில் இருக்கும்போது தான் பிரச்சனை இல்லை, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஸோ இது எல்லாமே இப்படி தான்.